ஹலோ வணக்கம் 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 மை டியர் பசங்களா என்னையா எல்லாரும் தயாரா ஆர் யூ ஆல் ரெடி ஆர் யூ ஆல் எக்ஸைட்டட் ஏன்னா இது ஒரு ரொம்ப ஸ்பெஷலான செஷன் இட் இஸ் வெரி இன்ஸ்பிரேஷனல் அண்ட் மோட்டிவேஷ்னல் ஃபார் கரண்ட் 10th 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ் ஏன்னா இன்னைக்கு நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸோட ஹார்ட் ஒர்க்கை we are going to appreciate and celebrate. ஸோ இன்னைக்கு நிறையா வேதாந்து சென்டரில் ஆல் ஓவர் இந்தியாவில் we are celebrating our results because JEE அட்வான்ஸ் அதாவது ஐஐடிக்கு போகணும்னு ஆசையா உங்களில் யாராச்சுக்கு ஓகே ஸோ ப்ளீஸ் லெட் மீ நோ இன் த சாட் ஐஐடிக்கு போகணும்னு ஆசைனா சாட்டில் ஒரு ஃபயரை போடுங்க ஸோ இஃப் யூ வாண்ட் டு கெட் இன் டு ஐஐடிஸ் அண்ட் டாப் colleges in our country, then you need to write something called JEE Advance. Okay, so Jenny is saying, sir, Yanaki sir, Adam, congrats Adam, so happy for you, all the very best, do well. ரொம்ப சந்தோஷம்டா. ஸோ துஷ்யந்த் நிறைய பேர் சொல்கிறீங்க எஸ் சார் எனக்கும் ஐஐடி ஆசை. ஸோ ஐஐடிக்கு போனா பசங்களா JEE அட்வான்ஸ் நீங்கள் எழுதணும். இது ரொம்ப டஃப்பான ஒரு எக்ஸாம். நான் கூட நிறைய வீடியோ போட்டிருக்கேன் இதை பற்றி. ஸோ அதனால் யூ ஹவ் டு கோ பியாண்ட் யுவர் ஸ்கூல். ஸோ ஸ்கூலும் மேனேஜ் பண்ணிக்கிட்டு ஸ்கூலுக்கு மேலே படிச்சுக்கிட்டு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு டெஸ்ட் எழுதி கோச்சிங் போய் அசைன்மெண்ட் சால்வ் பண்ணி ஃபைனலி அவர் ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவ் மேட் இட். ஸோ வேதாந்தோட டாப் ரிசல்ட்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஐ எம் வெரி ஹாப்பி அண்ட் ஐ எம் சூப்பர் ப்ரவுட் டு ஷேர் திஸ் நியூஸ் வித் யூ. பசங்களா நம்மளோட வேதாந்தோட ஹையஸ்ட் பெஸ்ட் ரேங்க் என்னன்னு தெரியுமா? கேன் யூ ஆல் கெஸ் இட்? Can you let me know in the chat? Below 100 இருக்குமா? Obviously வேதாந்த் வந்து நேஷனல் லெவலில் ஒன் ஆஃப் த டாப் எஜுகேஷனல் இன்ஸ்டியூட்ஸ். கண்டிப்பாக டாப் 100 இருக்கணும். எல்லாரும் ஆல்ரெடி பார்த்துட்டாங்க. 35யா 50யா? நோ, இட் இஸ் ஆல் இண்டியா ரேங்க் 18 பசங்களா. போடு ஒரு ஏடி ஸ்கொயர் ஒரு ஃபயர். திஸ் பாய் வெறும் JEE அட்வான்ஸில் மட்டும் இல்லை ஒலிம்பியாட்லேயும் தெரிக்க விட்டுருக்கான். ஸோ யார் அந்த பையன், யார் அவர், எப்படி படித்தார், அதெல்லாம் நம்ம பார்க்கலாம் வாங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ வேதாந்தோட பெஸ்ட் ரிசல்ட் திஸ் இயர் இஸ் ரிதேஷ். ஹி காட் ஆல் இண்டியா ரேங்க் 18 பசங்களா. ஆல் இண்டியா ரேங்க் யோசித்துப்பாங்கடா. JEE மெயின்ஸ் 13 லட்சம் பேர் எழுதுவாங்க. JEE அட்வான்ஸ் 2.5 lakh ஸ்டூடெண்ட்ஸ் ரோட். அதில் ஹி காட் ஆல் இண்டியா ரேங்க் 18 பசங்களா. அண்ட் த பெஸ்ட் பார்ட் இஸ் இவன் ஃபிசிக்ஸ் தான் மெயினாக வேதாந்தோட he took help. And physics Olympiad he got gold medal at international level. He got physics Olympiad international gold medal. Can you guys believe that? Crazy, right? அதாவது physics தான் mainly he focused. அவனுக்கு dedicated we gave a teacher, we helped him to do well, and he got gold medal for our country in international physics Olympiad last year. Okay, so that is something I am super proud of. Now let's go through the results. Results are coming in. நாங்கள் வந்து இன்னும் பசங்கிட்ட we are messaging all the results are coming in பசங்களா. ஏன்னா நேற்று நைட்டு புதுசாக என்னன்னு தெரியல, காலையில் 10 மணிக்கு தான் ரிசல்ட் வரணும், ஆனால் நேற்று நைட்டு 2 மணிக்கு ரிசல்ட் வந்துருக்கு. ஓகே, மிட் நைட். ஸோ அதனால் we are reaching out to students. எங்கிட்ட மெசேஜ் பண்ணவங்க எல்லாத்தையும் we are collecting the results. நீங்களுமே வேதாந்துல படித்து if you have cleared advance, let us know. இதுக்கு இந்த வீடியோ கீழே நான் ஒரு ஃபார்ம் கொடுத்துருப்பேன். அந்த ஃபார்மை நீங்கள் ஃபில்அப் பண்ணிங்கன்னா we will probably send you a small gift voucher. வேதாந்துல படித்த ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே, விடிஎல் பேட்ச், ப்ரோ பேட்ச், ஆஃப்லைன் VLCல படிச்சதுங்கன்னா let us know. or டெஸ்ட் சீரிஸ் ஸ்டூடெண்ட் ஏகலவ்யா பேட்ச், let us know. இந்த வீடியோ கீழே ஃபார்ம் இருக்கு because we are still collecting the results. Then all India rank 260 Hitesh, all India rank 121 Ojas, and then we have all India rank 667 Hiten, all India rank 1134 Rutvik, and all India rank 1140 நீங்களாம் கேட்ட பரமேஸ்வர். ஓகே, ஸோ பரமேஸ்வர் இஸ் ரொம்ப ஸ்பெஷல் டு மீ. ஏன்னு பார்த்தீங்கன்னா விடிஎல் பேட்சில் படித்து 2 வருஷத்தில் he got into IIT. பசங்களா இதில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இது ரிசல்ட் எப்படி இன்டர்பிரேட் பண்ணணும்னு தெரியாது. பசங்களா மோஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் பார்க்குற நியூஸ் பேப்பரில் வர பசங்க 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்டில் ஆரம்பிக்கிற பசங்க. ஓகே,
டெஃபினெட்லி தே ஒர்க் ஹார்ட். அந்த வயசில் ஆரம்பித்து 12th வரைக்கும் நல்லா படிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஹேட்ஸ் ஆஃப் டு தேர் எஃபர்ட். அந்த அவங்க பண்ண அச்சீவ்மெண்ட்டை யாராலையும் அவங்ககிட்ட பறிக்க முடியாது. கண்டிப்பாக அவங்க பண்ணது கிரேட், இட்ஸ் இன்க்ரெடிபிள். பட் ஆனால் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக என்ன புரிஞ்சுக்கணுன்னா, தே ஸ்டார்ட் வெரி ஏர்லி பசங்களா. ஸோ அதையும் இதையும் நீங்கள் யூ கேனாட் கம்பேர். ஏன்னா நம்ம பசங்க மென்டாலிட்டி, ஸ்டூடெண்ட்ஸ் மென்டாலிட்டி என்னென்னா, பேரண்ட்ஸ் மைண்ட் செட்டும் ரேங்க் மட்டும்தான். அது அந்த மைண்ட் செட் விட்டு வெளியே வாங்கடா. தட் கேனாட் பி அப்ளைட் டு எவ்ரிபடி. ஏன்னா எல்லாரும் லெவல் ஃபீல்டில் இருந்தீங்கன்னா அப்படி நீ கம்பேர் பண்ணலாம். எல்லாரோட ஜேர்னியும் வேறு வேறு. பரமேஸ்வர் வந்து 10th முடிச்சுட்டு 11th ஹி ஜாயின் விடியல் பேட்ச். யூடியூப்பை பார்த்து உங்களை மாதிரி அந்த 2 வருஷம் எஃபர்ட்டில் இதை கொண்டு வரது இஸ் இன்க்ரெடிபிளி கிரேட். இட்ஸ் இன்க்ரெடிபிளி கிரேட் பசங்களா. ஓகே, யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் இட் வென் யூ ரைட் 12th, வென் யூ ரைட் JEE Advance. ஸோ தட் இஸ் எக்ஸாக்ட்லி வை ஐ எம் சூப்பர் ப்ரவுட் ஆஃப் திஸ் ரிசல்ட். அண்ட் இது உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். மெயினாக யாருக்குன்னா, யூடியூப்பை பார்த்து 10th 11th ஆரம்பிக்கிறீங்களே, ஸோ உங்களாலையும் JEE கிளியர் பண்ணி IITக்குள்ளே போக முடியும் 2 வருஷத்தில். ஓகே, ஸோ பரமேஸ்வர் இன்னைக்கு தான் ரிசல்ட் வந்துச்சு. இந்த ரேங்க்குக்கு IIT மெட்ராஸ் he will get. He wants electrical. I hope he will get it. ஸோ எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், கெமிக்கல் கண்டிப்பாக கிடைக்கும். எலக்ட்ரிக்கல் கொஞ்சம் on the border. So that is his passion. So I am going to meet him. பரமேஸ்வரோட நான் வீடியோ பண்ண போகிறேன். இன்றைக்கி அவங்க வராங்க நேரில் என்னை பார்க்க. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் கேள்வி கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சொல்லுங்கள் பசங்களா. ஏன்னா ஐ வாண்ட் டு ஆஸ்க் ஹிம் குட் கொஸ்டின்ஸ் விச் வில் ஹெல்ப் யூ. நீ கேளு, கமெண்ட்ஸில் சொல்லு, நான் உனக்கு அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணுறப்போ அந்த கேள்விலாம் நான் பரமேஸ்வர்கிட்ட கேட்குறேன். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் சம்திங் விச் ஐ எம் வெரி வெரி ப்ரவுட் ஆஃப். ஏன்னா பசங்களா, திஸ் இஸ் த பிகினிங் ஆஃப் அ ரெவல்யூஷன். இது மேபி அடுத்த வருஷம் விடியல் பேட்சில் சில பேர் இன்னும் பெட்டராக பண்ணுவாங்க. அண்ட் 2028 வில் பி ஈவன் பெட்டர், ஐ கேரண்டி. பிகாஸ் அந்த பேட்சில் சில நிறையா கெத்து ஆட்கள்லாம் இருக்காளுங்க. ஸோ அவங்களாம் ஒர்க் பண்ணி கன்சிஸ்டண்ட்டாக இருந்தாங்கன்னா தே கேன் அச்சீவ் இட். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ரிசல்ட் ஐ வாண்ட் டு ஷேர். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் 1435 அண்ட் பசங்களா, ஒரு சர்ப்ரைசிங் விஷயம்டா, த கட் ஆஃப் ஹஸ் இன்க்ரீஸ் பசங்களா, ரொம்ப அதிகமாக நாங்கள் எதிர்பார்த்ததை விட. ஏன்னா லைக் ஐ செட் 200 மார்க்ஸுக்கு நான் பிலோ 1000 வரும்னு எதிர்பார்த்தேன். நாங்கள் டீச்சர்ஸ்லாம் பேசிக்கிட்டோம். ஏன்னா டீச்சர்ஸ்க்கு தெரியும்ல ஓரளவுக்கு, வி ஆர் ஆல் டீச்சிங் ஃபார் 10 years 15 years அந்த மாதிரி. ஸோ அதனால் நாங்கள் வி ப்ரெடிக்டட் 200 மார்க் வந்து 1000 கீழே வரும் ரேங்க்குன்னு. பட் இட் வென்ட் பியாண்ட் பசங்களா. ஸோ அதாவது நிறைய பேர் நல்லா பண்ணுறாங்க. அண்ட் கொஞ்சம் சீக்கிரமாக ஆரம்பிங்கடா. ஓகே, 10th to 11th தான் ஐடியல் ஸ்டேஜ். 10th ஆரம்பித்தா கூட ஓகே தான் என்னை கேட்டால். ஏன்னா JEE அட்வான்ஸ்க்கு 10th ஆரம்பிக்கிறது பெட்டர் பசங்களா. ஓகே, 1 year இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் பசங்களா. 12th ஆரம்பித்தா 1 year நீ பண்ணுனா ட்ராப் பண்ணு. உனக்கு அதான் ஆசைனா. ஏன்னா ட்ராப் பண்ணினா இப்போது நீங்கள் எல்லாம் ஆல் இண்டியா டாப்பர்ஸ்லாம் பார்க்குறீங்கள, நியூஸ் பேப்பர்லாம் வராங்களே, அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கே போக மாட்டாங்க. தே ஸ்டடி இன் சம்திங் கால்ட் அஸ் டம்மி ஸ்கூல். அந்த மாதிரி ஸ்கூலில் படித்து 1 year ப்ரிப்பேர் பண்ணால் அப்போ நீ வச்சு செஞ்சிடலாம். ஏன்னா இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஹவு மச் யூ சால்வ். எவ்வளோ நீ கற்றுக்கிற, எவ்வளோ நீ டெஸ்ட்டில் பண்ணுற, எவ்வளோ கொஸ்டின்ஸ் உன்னால் ஹேண்டில் பண்ண முடியுது, இதெல்லாம் தான் உண்மை. ஸோ அதனால் ப்ளீஸ் ஸ்டார்ட் ஏர்லி. பேரண்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்க்குறீங்க, உங்களுக்கு JEE ஆசைனா, ஐ எம் டாக்கிங் அப்சல்யூட் ட்ரூத். நீ உனக்கு வந்து JEE அட்வான்ஸ் கிளியர் பண்ணி IITக்குள்ளே போகணுமா, கண்டிப்பாக நீ 10th அப்புறம் ஆரம்பித்தே ஆகணும். 12th ஆரம்பிக்கிறது கொஞ்சம் லேட் என்னை கேட்டால். ஐடியலாக 10th ஆரம்பித்தா சூப்பர். ஓகே, அண்ட் உனக்கு டாப் ரேங்க் வேணுமா, அப்போது நீ வந்து ஒரு நாளைக்கு 10 to 12 hours படிக்கணும். அதனால தான் நிறைய பேர் டாப் ரேங்க் எடுக்கிறவங்க ஸ்கூலுக்கே போக மாட்டாங்க. இந்த கோட்டா ஆந்திராவில் படிக்கிறாங்கல்ல, அவங்களாம் ஹாஸ்டலில் படிப்பாங்க, ஸ்கூலுக்கே போகாமல். அதுதான் டம்மி ஸ்கூல்ன்ற கான்செப்ட். அது ரொம்ப ரிஸ்க் பசங்களா. ஏன்னா திடீர்னு ஸ்கூலுக்கு சீல் வச்சாங்கன்னா உன் ரிசல்ட் காலி. ஓகே, ஸோ பட் இட்ஸ் கண்டினியூங் டு ஹேப்பன். இன்ஃபேக்ட் அந்த டாப்பரே இன்டர்வியூலாம் சொல்கிறாரு, ஐ டென்ட் கோ டு ஸ்கூல்னு. அது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. பட் ஆனால் இட்ஸ் வெரி ரிஸ்கி டு சே தட். ஓகே, ஸோ 1435 1500 இவங்கெல்லாம் வேதாந்தூவில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் அவர் கண்ட்ரி. 2400 2700 இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ். இவங்க எல்லாருக்குமே IIT கிடைக்கும் பசங்களா. ஆல் ஆஃப் தெம் வில் கெட் IIT. ஏன்னா IIT ஹாஸ் மோர் தென் 10,000 seats 15,000 seats கிட்ட இருக்கும்.
So these are our results. Okay, from offline centers, from VDL batch, from pro batch, இதெல்லாம் நீங்க பார்க்குறது. அண்ட் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஏகலவ்யா பேட்ச்குள்ளே போயிடுவாங்க கடைசியில். ஸோ இங்கே இருக்க ரிசல்ட்டில் இருக்க எல்லா பசங்களும் கண்டிப்பாக ஏகலவ்யா பேட்சில் படிச்சிருப்பாங்க. ஓகே, ஸோ பரமேஸ்வரும் ஏகலவ்யா பேட்சில் தான் படித்தார் 12th. அதை பற்றியும் நான் ஏதாச்சும் கேள்வி கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக ஐ வில் ஆஸ்க் ஹிம். ஸோ இந்த வருஷம் ஐஐடி JEE அட்வான்ஸ் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா, இஃப் யூ வாண்ட் அ குட் ரேங்க், இஃப் யூ வாண்ட் அ குட் காலேஜ், 360க்கு யூ ஹவ் டு கெட் அட்லீஸ்ட் ஒரு 160 above. ஓகே, 160 150 above எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டீசெண்டான காலேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, ஏதாச்சும் ஒரு பிரான்ச். ஸோ மினிமம் எவ்வளோ எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா 160 150 எடுத்தாலே உனக்கு ஏதாச்சும் கிடச்சிருக்கும். ஓகே, நல்ல காலேஜ் வேணும்னா 200+ அவுட் ஆஃப் 360. ஓகே, அண்ட் 200+ அவ்வளோ ஈஸி கிடையாது பசங்களா, நிறையா சால்வ் பண்ணணும். ஏன்னா ஏன் அதை ரிப்பீட் பண்ணுறேன்னா, நிறைய பேர் வந்து ஆசையோடு வந்து சேர்றீங்க, ஐஐடி கிராக் பண்ணணும், அப்படி ஐஐடி மெட்ராஸ் போகணும், ஐஐடி பாம்பே போகணும். பசங்களா இந்த காலத்தில் இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஹார்ட். ஸோ யூ ஹவ் டு ஸ்டார்ட் early, you have to solve lot of questions with lot of effort going in. ஸோ ஒரு நாளைக்கு 10 to 12 hours மினிமம் நீ போடுற மாதிரி இருக்கும் வித் கோச்சிங். கோச்சிங் இல்லாமல் செல்ஃப் ஸ்டடி மட்டும் 4 to 5 hours per day. அந்த மாதிரி நீ கன்சிஸ்டண்ட்டாக பண்ணினா யூ கேன் மேபி கிராக் ஐஐடி. ஓகே, தட் இஸ் அ ரியாலிட்டி. ப்ளீஸ் வேக் அப் பசங்களா, டோன்ட் கீப் ட்ரீமிங் அபவுட் இட். ஏன்னா லேட்டர் யூ வில் ரிக்ரெட். அண்ட் ஐஐடின்னு சொல்கிறப்போ ஐஐடி மட்டும் இல்லை பசங்களா, ஐஐடி ப்ரிப்பேர் பண்ணி என்ஐடி கிடச்சா கிரேட், ட்ரிபிள் ஐடி, பிட்ஸ், விஐடி, இது எல்லாமே டாப் காலேஜஸ் நான் கண்ட்ரி. ஸோ எய்ம் ஃபார் இட். ஓகே, ட்ராப்பர்ஸ் பேட்ச், எஸ் ரவி சங்கர், ட்ராப்பர்ஸ் பேட்ச் இஸ் பிகினிங். நிறைய பேர் வந்து தேவர் வெயிட்டிங் ஃபார் அட்வான்ஸ் ரிசல்ட். ஓகே, இட் இஸ் ஸ்டார்டிங். ஐ saw your mail. டோன்ட் வரி, வி வில் அப்டேட் யூ அபவுட் த ஸ்டார்ட் டேட். இப்பயும் நீங்கள் சேரலாம் பசங்களா. எஸ், வேதாந்துல விடியல் ஆன்லைன் அந்த அஃபோர்டபுள் ப்ரைஸில் ட்ராப்பர்ஸ் பேட்சும் இருக்குது. ஃபார் 1 full year இட் இஸ் அரௌண்ட் 20K or less I think. ஸோ அதுவுமே இப்போ நீங்கள் சேரலாம். ஃபார் தோஸ் who are wanting to repeat, சார் இல்லை சார் எனக்கு ஐஐடி தான் போகணும், மினிமம் என்ஐடியாவது போகணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க யூ கேன் ஜாயின் தட் பேட்ச். அந்த பேட்ச் வந்து காலையில் கிளாஸஸ் இருக்கும் 11 o'clock to 4 o'clock. ஸோ நீங்கள் விடிய காலையில் படிக்கலாம், லேட் நைட் படிக்கலாம், அந்த மாதிரி நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ட்ராப் பண்ணுறது டெசிஷன் உங்களது பசங்களா. ஐ வில் நெவர் ஃபோர்ஸ் எனிபடி. பட் லைக் ஐ செட், உன்னால் முடியும் நீ நினச்சினா, அதை நீ ஒர்க் அவுட் பண்ணுவேன்னு நினச்சினா யூ கேன் டூ இட். ஜஸ்ட் மேக் ஷுர் யூ டோன்ட் ரிக்ரெட் இட் லேட்டர். இந்த வருஷம் நீ ட்ராப் பண்ணுறீன்னா அடுத்த வருஷம் அட்லீஸ்ட் என்ஐடி ஐஐடிக்குள்ளே போனீங்கன்னா இட் இஸ் ஒர்த் இட். ஆனால் அடுத்த வருஷமும் திருப்பி இதே மார்க் எடுத்துகிட்டு ஒன்றுமே கிடைக்காம இருந்தீங்கன்னா அப்புறம் உங்கள் அப்பா அம்மாவுக்கு, உனக்கு, ட்ராப் பண்ண சொன்ன மென்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லைடா, தேவையில்லாத தலைவலி. ஸோ அதனால் உனக்கு ஏதாச்சும் டீசென்ட் காலேஜ் கிடைக்குதா போயிடு. இல்லை ஒன்றுமே கிடைக்கல சார் எனக்கு ஐஐடி வேணும், நான் உயிரை கொடுத்து உழைக்கிறேன் அப்படின்னா மேபி யூ கேன் ட்ராப் பண்ணுறப்போ தயவுசெய்து கோச்சிங் சேர்ந்துக்கோ. பசங்களா கொஞ்சம் யோசிங்கடா, ட்ராப் பண்ணுறீங்க, ஒரு வருஷம் கொடுக்குறீங்க, ஒரு வருஷத்துக்கு விலையே இல்லைடா. தட் இஸ் ஸோ வேல்யூபிள். அதே நீ கொடுக்குற, ஆனால் கோச்சிங்க்கு ஒரு 30,000 ரூபாய் 20,000 ரூபாய் கொடுக்குற தப்பு இல்லைடா. நீங்கள் நினச்சிக்கிறீங்க அது நீங்கள் சேவ் பண்ணுறீங்கன்னு. இல்லை, அதுதான் பெரிய முட்டாள்தனம். ஏன்னா நீ ட்ராப் பண்ணி வீட்டிலேருந்து தனியாக படிச்சின்னா உனக்கு மோட்டிவேஷனே இருக்காது. வீட்டில் அம்மா அப்பா வேலைக்கு போயிடுவாங்க, நீ உட்காந்து வீட்டில் நீ பாட்டுக்கு இருப்ப, ஒரு 1/2 மணி நேரம் படிப்ப, அப்புறம் உனக்கு டிஸ்ட்ராக்ட் ஆயிரும். அப்படியே ஒரு வீடியோ, அப்படியே ஒரு படம், அப்படியே டிஸ்ட்ராக்ட் ஆகி போயிடும். ஸோ வென் யூ ட்ராப், that's the time you must take help of coaching. Okay, so yeah, Vedantu Learning Centerலையும் we have got many students who have cleared IIT பசங்களா. complete list I'll again share it with you. So இது வந்து நம்மளோட லேர்னிங் சென்டரோட ஃபீச்சர்ஸ். ஆஃப்லைனில் யூ கெட் எக்ஸ்பர்ட் JEE டீச்சர்ஸ், academic mentors, அதனால தான் இந்த ரேங்க்ஸ்லாம். அண்ட் பசங்களா the beauty is for parents. நான் ரொம்ப சந்தோஷமாக திருப்பியும் I'll again talk about it. திருப்பி I'll talk about it. என்னது, நம்ம வேதாந்தில் கிளியர் பண்ண நிறையா பசங்க 10th அப்புறம் ஆரம்பித்தவங்க. தட் இஸ் சம்திங் விச் ஐ ரியலி ஆம் ப்ரவுட் ஆஃப். அதுவும் விடியல் பேட்சில் நிறையா பசங்க 10th முடித்து 11th தான் ஐஐடினா என்னன்னு தெரியும். அப்படி ஆரம்பித்து இன்றைக்கி ஐஐடிக்குள்ளே போனாங்கன்னா that is completely their effort and the teacher's guidance. And that I am super proud of. I want you to remember that. ஏன்னா உனக்குமே அதான் தேவைப்படும். ஏன்னா நீங்கள் நிறைய பேர் யூடியூப்பில் பார்க்குறவங்க
10th முடிச்சுட்டு 11th தான் ஜேஇ ஆரம்பிக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு பரமேஸ்வர் மை ஸ்டூடெண்ட் இஸ் அ இன்ஸ்பிரேஷன். பிகாஸ் அவன் ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கான் 2 வருஷத்தில் முடியுன்றது. ஸோ ஒன்னாலையும் 2 வருஷம் எஃபர்ட் போட்டால் முடியும். உன்னைய மாதிரி அவனும் தமிழ்நாட்டில் படித்த பையன் தானே, வந்து படிக்கிறான்ல. அவன் ஸ்கூலுக்கு போய் தான் படித்தான். he didn't go to dummy school, he went to an actual school. டெய்லி காலையில் போய் ஸ்கூல் அட்டென்ட் பண்ணிட்டு ஒன்னே மாதிரி வீட்டுக்கு வந்து தான் படித்தான். and he was able to get into IIT. so you can also do it in the same manner. ஸோ இதான் எங்களோட ஆஃப்லைன் சென்டர்ஸ். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல இருக்குது பசங்களா. தமிழ்நாட்டில் தான் நிறைய சென்டர்ஸ். சென்னையில் ஏகப்பட்ட சென்டர்ஸ் இருக்குது. அண்ணா நகர், வேளச்சேரி, ஆவடி, தாம்பரம், முகப்பேர், அம்பத்தூர், பெரம்பூர், போரூர், எல்லாத்துலேயும் இருக்குது. மதுரையிலையும் 3 சென்டர் இருக்குது. காலவாசல், சொக்கிக்குளம். அப்புறம் திருச்சியில் வி ஹாவ் அகைன் கேகே நகர், தில்லை நகர். கோயம்புத்தூரில் ஆர்எஸ்புரம். திருநெல்வேலியில் ஐ திங்க் நியர் த பஸ் ஸ்டாண்ட். ஓகே, ஈரோட்டில் இருக்குது, சேலமில் இருக்குது, ஹொசூரில் இருக்குது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பிளேசஸ் வி ஹாவ் அவர் ஆஃப்லைன் சென்டர்ஸ். நீங்கள் நேரில் சேர்ந்து படிக்கலாம். எஸ், ஆஃப்லைன்லேயும் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் இருக்குது, ஆன்லைன்லேயும் இருக்குது. பசங்களா, அகெயின் ஐ எம் வார்னிங் யூ. இது வந்து எனக்கு ஏன் ரொம்ப சீரியஸ்னால, நிறைய பேர் தமிழ்நாட்டில் நம்ம சேனல் மூலயமா ஜேஇ படிக்க ஆரம்பிக்கிறீங்க, நீட் படிக்க ஆரம்பிக்கிறீங்க. பசங்களா, இந்த காலத்தில் காம்படிஷன் ரொம்ப அதிகம்டா. ஸோ நல்ல இன்ஸ்டியூட்டில் படிங்க, நிறையா ஒர்க் பண்ணுங்கடா. ஏன்னா இல்லைனா நீங்கள் ஏமாந்து போயிடுவீங்க. இல்லைனா நீங்கள் வந்து யூ வில் ஹேட் த ப்ராசஸ். நிறைய பேர் ஏன் ஜேஇயை வெறுக்கிறாங்க, நீட்டை வெறுக்கிறாங்கன்னா, ஏன்னா தே ஸ்டார்ட் வெரி லேட். அவங்களால கேட்சப் பண்ண முடியாது, விட்டுருவாங்க. and they hate the idea of competition. But இந்தியாவில் our system is like that. உனக்கு ப்ரீமியம் காலேஜ், ஐஐடி, அப்புறம் என்ஐடிஸ் போகணுன்னா நீ கண்டிப்பாக எழுதி தாண்டா ஆகணும். எழுதி அதில் சர்வை பண்ணணும். அண்ட் உனக்கு the better way to crack these exams is to start early. ஸோ என்னோட க்ரக்ஸஸ் இப்போ ரிசல்ட்லாம் பார்க்குறப்போ பசங்களாம் எவ்வளோ சீக்கிரம் ஆரம்பிக்க முடியுமோ ஆரம்பிங்கடா. ப்ரிஃபரபிளி இன் 10th itself. ஸோ 10th 11th பெஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட்ஸ். 12th for advance is a bit too late. ஓகே, ட்ராப் பண்ணுறீங்கன்னா எஸ், மேபி 1 year is enough. ஏன்னா ட்ராப் பண்ணுறப்போ ஃபுல் டே உனக்கு ஃப்ரீயாக இருக்கும். ஓகே, அண்ட் ஒலிம்பியாட் படிக்கிறீங்கன்னா ஸ்டார்ட் when you are in 6th and 7th itself if you want to crack Olympiads. ஓகே, ஸோ இதான் எங்களோட ஜேஇ ஆஃப்லைன் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச். இதோட லிங்க் இந்த வீடியோ கீழே இருக்குது, நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கலாம் பசங்களா. அண்ட் விடியல்லையும் ஆஃப்லைன் பேட்ச், விடியல்லையும் ட்ராப்பர்ஸ் பேட்ச் நாங்கள் ஆரம்பிக்கிறோம். ஓகே, ஆர் யூ கைஸ் ஹாப்பி? நீங்களாம் கேட்டு, டேய் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டு தாண்டா அது நடந்துச்சு. விடியலில் ட்ராப்பர்ஸ் பேட்ச் வி ஆர் ஸ்டார்டிங். இது ஆன்லைன் பசங்களா. ஸோ இது ஆஃப்லைன் சேர்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃப்ரீயாகவே வந்துடும். ஸோ ஆஃப்லைன்லேயும் இருக்குது. ஆஃப்லைனில் நான் சொன்னேன் தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல இருக்குது. சென்னை, மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர். நீங்கள் நேரில் போய் படிக்கலாம். அதை சேர்றவங்களுக்கு விடியல் பேட்ச் ஃப்ரீயாகவே வந்துடும். அப்படி இல்லை எனக்கு ஆஃப்லைன் பக்கத்தில் எதுவுமே இல்லை சார், ஏன்னா ஆஃப்லைனில் தான் பர்சனல் அட்டென்ஷன் இருக்கிறதுலே மேக்ஸிமம் பசங்களா. நீங்கள் நேரில் போய் டீச்சர்ஸோட பழகலாம், ஒரு நல்ல கான்டாக்ட் இருக்கும், உங்களுக்கு மென்டர் இருப்பாங்க. அதெல்லாம் ஒரு நல்ல ஆடட் ஃபீச்சர். இல்லை எனக்கு வந்து விடியல் பேட்ச் ட்ராப்பர்ஸ் ஆன்லைன் தான் வேணும்னா ஆன்லைன்லேயும் இருக்குது. இந்த பேட்ச்சில் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச அதே டீச்சர்ஸ் சிவா சார், சரவணன் சார், சுரேஷ் சார் வில் டீச் யூ. அண்ட் இப்போது ட்ராப்பர்ஸ் பேட்ச் கண்டென்ட் வில் பி ஹையர் லெவல். ஓகே, இட் வில் பி அட் அ ஸ்லைட்லி ஹையர் லெவல். ஏன்னா நான் சொன்னேன்ல, நீங்கள் இப்போது ரிவிஷனுக்காக படிக்கிறீங்க அண்ட் கண்டிப்பாக கிராக் பண்ணணும். எங்களுக்குமே நம்மளோட ட்ராப்பர்ஸ் பேட்ச் சேர்கிற பசங்க, வி வாண்ட் தெம் டு அச்சீவ் என்ஐடிஸ் மினிமம், ஐஐடிஸ் ஃபார் ஷுர். அந்த அளவுக்கு வி ஹாவ் டு ட்ரெயின் தெம். அதனால் நாங்கள் கண்டென்ட்டையும் கொஞ்சம் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிட்டோம் பசங்களா லெவலில். அண்ட் இது தமிழில் ட்ராப்பர்ஸ் பேட்ச். ஸோ 5000 இஸ் த பேசிக் வெர்ஷன். அண்ட் இதில் வந்து தத்துவா, டவுட் சால்விங் எல்லாமே வரும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆர் ட்ராப்பர்ஸ் பேட்ச். இதை பற்றி நீங்கள் இந்த வீடியோ கீழே போய் செக் பண்ணலாம். ஸோ இது 11th ஸ்டாண்டர்ட் பேட்ச் ஃபார் 10th மூவிங் டு 11th ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ 10th மூவிங் டு 11th ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா நான் இந்த பேட்ச்சில் டீச் பண்ணுறேன். ஜேஇ 2028 ஜேஇ 2028 படிக்க போகிறவங்க நீங்கள் இந்த பேட்ச்சில் சேரலாம். ஐ வில் பி டீச்சிங் இன் திஸ் பேட்ச். இந்த பேட்ச்சில் தான் நான் சொன்ன மாதிரி வேறு லெவல் பசங்களாம் இருக்காங்க. அண்ட் இட்ஸ் அ வெரி வெரி ஆக்டிவ் பேட்ச். ஸோ டூ செக் இட் அவுட் இஃப் யூ ஆர் இன் 11th ஸ்டாண்டர்ட், இஃப் யூ ஆர் என்ட்ரிங் 11th. எல்லாத்தோட லிங்க்குமே இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கேன் பசங்களா. ஸோ இதான் நீங்கள்லாம் பார்த்துட்டு இருக்க வீடியோ வேதாந்து மாஸ்டரில். ஸோ இந்த வீடியோக்கு கீழே நீங்கள் வந்தீங்கன்னா யூ கேன் see ஆல் த லிங்க்ஸ். ஸோ இந்த வீடியோ கீழே வந்தீங்கன்னா you can see all the links given to you. You can check it out. Okay, so you can see here VDL droppers batch, offline batch, அப்புறம்
யூ ஹாவ் 11th விடியல் எல்லாமே இங்கே இருக்குது. நீங்கள் கிளிக் பண்ணி யூ கேன் செக் இட் அவுட். ஓகே, கிரேட். All the very best. How to prepare from 10th standard? Rajakumari, I will make a separate video on that. Okay, I'll make a separate video on that. How to start preparing for JEE from 10th standard. Okay, great. Okay, great. Somnidhi, yes, எனக்கு மெயில் பண்ணு. I will try to help you out. எனக்கு மெயில் பண்ணு. Okay, great. Gayatri, it is starting. Many people wanted to check their results and then decide. So we'll update you, don't worry. It will 100% begin. Okay, don't worry about it, don't panic. நிறைய பேர் அட்வான்ஸ் ரிசல்ட்டை பார்க்குறதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. We'll let you know the starting date. The first class will inform you. Okay, thank you so much boys and girls. All the very best. IIT Madras Computer Science Jenny, அதான் ரொம்ப கஷ்டம் இருக்கிறதுலே டஃபஸ்ட் அதான் கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ யூ ஹாவ் டு ஸ்கோர் அரவுண்ட் ஐ வுட் சே 250, 280, 270 ப்ளஸ். ஓகே, இந்த வருஷம் பேப்பர்லேயே எனக்கு தெரிஞ்சு 270க்கு மேலே இருந்திருக்கும். ஓகே, ஸோ யூ ஹவ் டு கெட் டாப் 200 ரேங்க். பிலோ 200 ரேங்க் எடுத்தால் ஐஐடி மெட்ராஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆல் இண்டியாவில் பிலோ 200. ஸோ எய்ம் ஃபார் தட். தட்ஸ் அ கிரேட் டார்கெட். ஐ ஹோப் யூ மேக் இட். ஆல் தி பெஸ்ட். எந்த ஹெல்ப் வேணாலும் கேள் எங்கிட்ட, வில் ஹெல்ப் யூ. பசங்களா, லைக் ஐ செட், வேதாந்தில் வி ஹாவ் எக்ஸ்ட்ரீம்லி குட் டீச்சர்ஸ். ஃபிசிக்ஸ் ஒலிம்பியாட் கோல்டு மெடல் ட்ரெயின் பண்ணுற அளவுக்கு டீச்சர்ஸ் இருக்காங்க. ஸோ நீங்கள் இஃப் யூ ஆர் பேஷனேட், இஃப் யூ ஆர் டூயிங் கிரேட், வில் அசிஸ்ட் யூ, வில் சப்போர்ட் யூ. வி நோ வாட் இட் டேக்ஸ் டு bring a top rank from a student. So you work hard, we'll support you by, to any means we'll support you and try to help you out. Okay, so stay motivated, work hard, all the very best. I hope you're all super happy with the results. இதெல்லாம் வெறும் few of the results. இன்னும் நிறைய பேர் they are checking and sending us the results. We'll update you with the final numbers. So all the very best. JEE mains is very simple பசங்களா, ஈஸியாக நீங்கள் கிளியர் பண்ணலாம். அட்வான்ஸ் தான் உண்மையான கேம். அட்வான்ஸ் தான் ரியல் சேலஞ்ச். அட்வான்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு தான் யூ நீட் டு கோ பியாண்ட். மெயின்ஸை கிளியர் பண்ணுறது பெரிய மேட்டர் இல்லை. அட்வான்ஸில் நீங்கள் நல்ல ரேங்க் எடுக்கணும்னா இப்போலேருந்தே டஃப் கொஸ்டின்ஸை சால்வ் பண்ண ஆரம்பிங்க. ரொம்ப ஈஸி கொஸ்டின்ஸ்லேயே உட்காந்துருக்காதீங்க. Go and figure out tough questions, solve them, face them. Okay, so all the very best. Take care, love you all, and see you in the next one. Bye bye.